ஆல்ஃபிரட் நோபல். ஆல்ஃபிரட் நோபல் எனும் மனித நேயமிக்க விஞ்ஞானியான இவர் ஸ்வீடன் நாட்டு தலைநகரான ஸ்டாக்ஹோம் நகரில் 1834ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தை பெயர் எம்மானுவேல் நோபல் என்பதாகும். இவர் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்த போதிலும் அவர் வெடிமருந்து தயாரிக்கும் தொழிலில் அதிக ஆர்வம் செலுத்தி வந்தார். இவர் வெடிமருந்து தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென்று வெடிமருந்து வெடித்தது. இவரது சோதனை கூடத்தை சுற்றியிருந்த வீடுகளையும் பாதித்தது. இவர் ஊரை விட்டே ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்காக அவர் அஞ்சி நடுங்கி ஓடாமல் மீண்டும் வெடிமருந்து தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். மீண்டும் சோதனை கூடத்தில் வெடி விபத்து ஏற்பட்டது. அதில் அவரது மகன் காலமானார். இம்மானுவேல் நோபல் மகன் இறப்பால் சோகத்தில் மூழ்காமல் மன துணிச்சலுடன் வெடிபொருள் உற்பத்தியில் ஈடுபடல் ஆனார். ஆல்ஃபிரட் நோபல் தன் கல்வியை ரஷ்யாவில் முடித்துவிட்டு அமெரிக்கா சென்று அங்கு எந்திரியவியலில் சிறப்பு பயிற்சி பெற்றார். இளம் வயதில் அறிவியலில் மட்டுமின்றி இலக்கிய துறையிலும் சிறந்து விளங்கினார். இவர் ஜெர்மன், ரஷ்யன், ஸ்வீடிஷ், ஆங்கிலம் போன்ற 5 மொழிகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்றார். தந்தையை போன்று இவரும் வெடிமருந்து உற்பத்தி பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். அதன் விளைவாக நைட்ரோகிளிசரின் என்ற வெடிமருந்துகளை பற்றிய ஆய்வில் தொடர்ந்து ஈடுபட்டார். நைட்ரோகிளிசரினை கீஷல்கூர் எனும் களிமண்ணுடன் கலந்து அதை உலர்த்தி தூளாக்கி கொண்டார். இதனை என்ன செய்தாலும் வெடிக்காது. ஆனால் அதை மின்சாரத்தின் உதவியால் அழுத்த கேப்பினால் பற்ற வைத்தால் பயங்கர சப்தத்துடன் வெடிக்கும். இந்த அழுத்த கேப்பினை தொலைவில் இருந்தபடியே பற்ற வைக்க முடியும். அந்த தூளுக்கு டைனமைட் என்று பெயரிட்டார். நோபல் கண்டுபிடித்த டைனமைட் ஆபத்து நிறைந்தது. போர்க்காலங்களில் டைனமைட்டினால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது. ஒரு நிமிடத்தில் தூளாக்கியது. இதே வெடிமருந்து பல நல்ல காரியங்களுக்கும் பயன்பட்டது. மலையை குடைந்து ரயில் பாதைகளை அமைக்கவும், பூமியில் உள்ள கனிம பொருட்களை வெளிக்கொணரவும், கிணறுகள் பள்ளங்கள் வெட்டவும் பெரிதும் பயன்பட்டன. நோபல் இத்தோடு தனது பணிகளை முடித்து கொள்ளாமல் வேறு பல ஆய்வுகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். நோபலின் வெடிமருந்து கண்டுபிடிப்பு பெரும் புகழையும் செல்வத்தையும் ஈட்டியது. நாடு முழுவதும் டைனமைட்டிற்கு அமோக வரவேற்பு இருந்தது. இதன் மூலம் நோபல் பெரும் செல்வந்தர் ஆனார். இவர் கண்டுபிடித்த வெடிமருந்து பல உயிர்களை பழிவாங்கும் பொருளாகையால் இவரை மக்கள் யமதூதன் என்று அழைக்கலாயினர். தான் கண்டுபிடித்தது அழிவு பொருளாகையால் மக்கள் தன்னை இவ்வாறு அழைக்கிறார்கள் என்று எண்ணி மனம் அருந்திய அவர் இதற்காக ஏதாவது பரிகாரம் செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார். அதன்படி தான் பெற்ற செல்வங்களை மக்களுக்கே வழங்க தீர்மானித்து அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பித்தார். அந்த நிதியிலிருந்து வரும் வட்டியை கொண்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் அறிஞர்களுக்கு பரிசுகளை வழங்க ஏற்பாடு செய்தார். இதற்கான உயில் ஒன்றையும் 1895ஆம் ஆண்டில் எழுதினார். அதன்படி அப்பரிசு அவர் பெயராலேயே நோபல் பரிசு என்ற பெயரில் பல்துறை அறிஞர்களுக்கு இன்றளவும் வழங்கப்பட்டு வருகிறது. உலகிலேயே கண்டுபிடிப்புகளுக்காக வழங்கப்படும் மிகப்பெரிய பரிசு நோபல் பரிசாகும். இப்பரிசினை நோபல் நினைவு நாளன்று ஸ்வீடன் நாட்டு தலைநகரான ஸ்டாக்ஹோமில் வழங்கப்படுகிறது. பரிசு பெற்றவர்களுக்கு தங்க பதக்கமும் தகுதி சான்றிதழும் அத்துடன் 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டு வந்தது. நோபல் பரிசு வழங்கும் விழாவில் பரிசு பெற்றவர்கள் யாரும் உரையாற்ற மாட்டார்கள். ஆனால் அமைதிக்கான பரிசு பெற்றவர்கள் மட்டும் ஓஸ்லோ என்னுமிடத்தில் அமைதி என்னும் பொருள் பற்றி உரையாற்ற வேண்டும். நோபல் பரிசு பெறத்தக்க துறைகள் இயற்பியல், வேதியியல், உடற்கூறு மற்றும் மருத்துவம், சமாதான பணி, இலக்கியம் என 5 துறைகளையும் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதை தேர்ந்தெடுத்ததும் நோபலே ஆவார். இதன்படி வேதியியல் மற்றும் இயற்பியல் விற்பனர்களை ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானிகள் கழகமும், அந்நாட்டின் கரோலின் மருத்துவக் கழகம் மருத்துவத்திற்குரிய வல்லுநர்களையும், அந்நாட்டு இலக்கிய கழகம் இலக்கிய மேதைகளையும், அந்நாட்டு பார்லிமெண்ட் நியமிக்கும் 5 பேர் கொண்ட குழுவானது
சமாதானத்திற்காக பாடுபட்டவர்களையும் தேர்ந்தெடுத்து நோபல் பரிசினை வழங்குகிறது. நோபல் பரிசு சாதி, மத, இன வேறுபாட்டை கடந்து உலகம் முழுவதுமுள்ள சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து வழங்கப்படுகிறது. நோபல் ஃபவுண்டேஷனின் பணிகள் 1901 ஜனவரி முதல் தொடங்கப்பட்டது. மேற்கண்ட 5 துறைகளிலும் பரிசு பெறுவோரின் பெயர்களை அக்டோபர், நவம்பர் மாதங்களில் அறிவிக்கப்படுகிறது. உலகம் போற்றும் இந்த உயரிய பரிசினை 1930 சர் சி.வி. ராமனுக்கு வழங்கப்பட்டது. அறிவியல் துறைக்காக ஆசியா கண்டத்திலேயே முதல் முறையாக நோபல் பரிசினை பெற்றவர் என்ற சிறப்புக்குரியவராவார் இவர். தான் ஈட்டிய செல்வத்தை தனக்கென வைத்து கொள்ளாமல் உலகிற்கே வழங்கிய இந்த உத்தமர் விஞ்ஞானி 10/12/1896 காலமானார்.